So welcome back G fam. How are you all and assalamu alaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். என்னங்க மண்டையும் முடியும் பாருங்களா வளர்ந்துருச்சு. ரெண்டையுமே கட் பண்ணனும். ஹேர் growth பண்ணலாம்னு சொல்லி பார்த்தேன். பட் இந்த இடத்துல சவுதிக்குள்ள முடியாது. ரொம்ப அநியாயத்துக்கு இது பண்ணனும். மூஞ்சியே ஒரு மாதிரியா இருக்குதுங்க. நல்லா வந்து டயர்ட் தூங்கி எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வியாபாரத்துக்கு வந்திருக்கோம். வண்டியில வந்து சுத்தமா இப்போ பெட்ரோல் இல்ல. முதல் வேலையா பெட்ரோல் போடணுங்க. ஏன்டா இவ்ளோ டயர்டா இருக்கு? ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே இது என்ன டைம் என்ன நடந்துட்டு இருக்கு? நீ எங்க வெளிய இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ் மணி வந்து பாத்தீங்கன்னா 1 ஆக போகுது. அண்ணனோட ஃப்ரிட்ஜ் நேத்து வந்து பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் பிளாக்ல அது வந்து குட்டி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, அதை சேல் பண்ணிட்டு இருந்தோம். அதை ஒருத்தங்க இங்கே பிலிப்பினி லேடி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தான் வாங்கினாங்க. அவங்கள்ட்ட கொண்டு வந்து இப்போ நான் கொடுத்துட்டு மொபைலில் ரீசார்ஜ் சுத்தமாக இல்லை, அழிஞ்சு எங்கெங்கயோ ஒரு வழியாக ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். ஸோ இப்போ ரீசார்ஜை வாங்கி இப்போது என்ன சொல்கிறது, ரீசார்ஜை வாங்கி இப்போ ரீசார்ஜ் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 ஹவரில் கரெக்டாக, அதாவது 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்போர்ட்டுக்கு சவாரி இருக்குதுங்க. அதனால இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போக போகிறோம். ஸோ வாங்க குடுகுடுன்னு ஓடலாம். அதுக்கு முன்னாடி வண்டியில் வந்து ரீசார்ஜ் பண்ணணும், வண்டியில் வந்து பெட்ரோல் போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஜிஃபேமை கூட்டிகிட்டு போய் ஏர்போர்ட் விட்டுட்டு வரலாம். ஜிஃபேமே நிறையா வேலை பெண்டிங்கில் இருக்குங்க. இன்னும் நான் வந்துட்டு நேற்று எடுத்த வீடியோவே இன்னும் நான் இப்போ எடிட் பண்ணாமல் இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ போடுறேன்னு தெரில, மணி 1:30 ஆயிடுச்சு. இது வீடியோ போடுற டைமுங்க. பட் நான் இன்னும் வீடியோ எடிட்டே பண்ணாமல் இருக்கேன். ஸோ இது எடிட் பண்ணி நான் முடித்தா மட்டும்தான் நல்லா சர்னு வீடியோ போட முடியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்த்துக்கலாம் வாங்க. எல்லாமே கடுப்பாக இருக்குதுங்க. போவோம். இப்போ கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் அவருக்கு வந்து 2 மணிக்கு தான் கிளம்பணும். நம்ம 1:20க்குலாம் அங்கே ரீச் ஆகிடுவோம். மதியம் சாப்பாடு வேறு சாப்பிடல. வண்டிக்கு முதல்ல பெட்ரோல் போடணும். ஃபுல் லோ ஃபியூல், ஒரு பாயிண்ட் கூட அங்கே இல்லை. எப்படியாவது முதல்ல பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட போகணும். சாப்பிட்டுட்டு அப்படியே கஸ்டமர் போய்ட்டு நம்ம கூப்பிட்டுட்டு நம்ம ஜிஃபேம் கிட்ட அப்படியே டைம் பாஸ் பண்ணி பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது. லெட்ஸ் கோ ஜிஃபேம். சர்னு கிளம்ப ரோடு அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மல்லாஸில் தாங்க இருக்கோம். இது வந்து மல்லாஸ்னு ஒரு ஏரியா சொல்லுவாங்க. இங்கே நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ் வந்து நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க, வீடு ரெண்ட்டுக்கெல்லாம் எடுத்து. அது ஒன்று குறிப்பான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியாச்சு. வாங்க போய்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். சுச்சி ஃபேமிலியோடய வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக இவனுங்க ஓடுறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே தெரியல. சாப்பாடு அவங்க ஓடுறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. நம்ம ஜிஃபேமுடைய ரூமுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நின்றுட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க்கர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறாங்க. அதை கேட்டால் அவங்கள்ட்ட இங்கே எங்கேயா பக்கத்தில் ஹோட்டல் இருக்காங்க. வண்டியை ரூம் வேலையை நிறுத்திட்டு மறுபடியும் போய்ட்டு ஒரு லெஃப்ட் அடிங்க, கப்சா கடை ஓடுனாரு. பார்ப்போம், கப்சா கடை இருந்துச்சுன்னா போய்ட்டு கப்சா சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ரிட்டன் வருவோம். ரிட்டன் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஃபேமை கூட்டிகிட்டு நம்ம ஏர்போர்ட் கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துடலாம் ஜிஃபேம். ஸோ வாங்க சக்குன்னு போய்ட்டு இப்போ சாப்பிட்ற வேலையை பார்க்கணும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக போய்ட்டுருக்குங்க டே டு டே. அப்படியே வீடியோ எடிட் பண்ண முடியாமல், ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சு அதை எடிட் பண்ணி போட முடியாமல் உட்காந்துருக்கு. அந்தளவுக்கு நிலவரம்னா பார்த்துக்கோங்களேன். பார்ப்போம் வாங்க என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போவோம். பக்கம்தானா ஹோட்டலு, போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஜிஃபேமே கப்சா கடைக்கு வந்துவிட்டோம். ஒரு 13 ரியாலுக்கு சம்திங் 12 ரியாலுக்கு வந்து வாங்கியாச்சு. அதே இப்போ கிளம்பும். எல்லாம் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்குறாங்க. நம்மளும் ஒரு கார்னரை பிடிச்சி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. வாங்க கீழே உட்காந்தே சாப்பிட ஆரம்பிப்போம், அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. சரி ரூபா மீன்ச்சு ரூபா மேலே இறங்கி உட்காந்துக்குவாங்க. இதான் நல்லாயிருக்கும். இப்படி உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகங்க. அம்மாடி நல்லா பேக்கில் வந்து ஒரு நல்ல பேக் ரெஸ்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ இங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். நம்ம டைம் இருக்குது தாராளமாக. ஸோ 4 மணிக்கு தான் இருக்குது ஃப்ளைட்டு, 6 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ அழகாக 2 மணிக்கு கிளம்புனாலே தாராளமான விஷயம். 4 மணி நேரம் முன்னாடியே கிளம்புறோம். 1 ஹவர் ட்ராவலிங்கில் நமக்கு போயிட்டாலும் 3 ஹவர்ஸ் அவர்கிட்ட இருக்குதுங்க. ஜிஃபேமே பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. கடைசியாக வெளியே வரும்போது இந்த காவா வெளியே காம்ப்ளிமெண்ட்ரியாக வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் என்ன சிக்கனில் உப்பு கொஞ்சம் அதிகமாகிட்டு எப்படின்னு தெரியல. எனிவே ஸோ வாங்க, அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரை கூட்டிகிட்டு கிளம்பலாம் வாங்க ஜிஃபேம். சப்ஸ்கிரைபரோட ரூம் இங்கே தாங்க இருக்குது. நம்ம தமிழ்நாட்கள்லாம் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தடா, அதால் வந்துட்டு குடுன்னு வெளியே வந்துட்டு கூகுள் மேப்பில் என்னோடய ஹோட்டலுக்கு ரிவ்யூ கூகுளில் ரிவ்யூ கொடுன்னு சொல்லி அவனே வந்தான். 5 ஸ்டார்லாம் போட்டுக்கிட்டான். நான் வந்து சாப்பாடுக்கு மட்டும்தான் 4 ஸ்டார் கொடுத்தேன், மற்ற எல்லாத்துக்கும் 5 ஸ்டார் கொடுத்தேன். சர்வீஸ்லாம் நல்லா இருந்தது, காம்ப்ளிமெண்ட்ரியாக சூப்லாம் கொடுத்தாங்க. உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்தது. இன்னொரு நாள் வாங்க வந்து வீடியோ எடுத்து போனேன் அப்படின்றாப்புல. நான் சொன்னேன் வேணா ப்ரொமோஷன் வேணா பண்ணிக்கிறியா, அமௌண்ட்டு கூட வேணா பண்ணுறேன் அப்படின்னேன். வா அப்படின்றான். பாப்பா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. சரி வாங்க, நம்ம வண்டி கிட்ட தான் நிற்கிது. என்னடா டே, நம்ம வண்டியை பிளாக் பண்ணி இப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வேகமாக போய் அவனு வாங்க. அதான் பாவி மனுஷன் எப்படி வண்டி நிப்பாட்டியிருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். உள்ள கேப்பை பாருங்களேன் கொஞ்சம். அம்மா பெரிய லாரி அந்த கேப்பில் நிறுத்தியிருக்காங்க தண்ணி இறக்கிறதுக்காக. இங்கே தண்ணி ஓடிட்டுருக்கு. இப்போ அங்கேருந்து பைப்பெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும். நம்ம வண்டி இந்த பக்கம் உள்ள லாக் ஆகிட்டுங்க. பார்க்கலாம் என்ன எதுன்னு வாங்க.
விஜய் ஃபேமிலி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து இறக்கி விட்டாச்சு. ஸோ அவர் அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரை விட்டுட்டு இப்போ அவர் வருவார். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும். இப்போது எங்கே அப்படின்னா அவர் வந்தோடனே கிளம்ப வேண்டியதான். ஏன்னா இங்கே பார்க்கிங் கிடையாது. எனக்கு அதுதான் பெரிய பயமே. இங்கே லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா கிட்ட விடுறதுக்காக போயிருக்கிறாரு. இந்த இடத்துல தள்ளிட்டு போகிறாங்க பாருங்கள், ஒயிட் அண்ட் பிளாக் சட்டை. அவங்க தான் கேட்டு கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அது வரைக்கும் டிராஃபிக் போலீஸ் வந்துடாமல் இருந்தால் சரி தான். ஐயோ டோ பண்ணுறவங்க வந்துட்டாங்க. முஷ்கில் ஜி ஃபேமே ஒரு ஃப்ரெண்டை விடுறதுக்கு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிட்டாருங்க. போர்டிங் முடிச்சுட்டு தான் வருவார் போல இருக்குது. மேலே பார்க்கிங் கிடையாது. அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் இப்படி போனார். பின்னாடியே வண்டி டோ பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. உடனே நான் இப்போ அங்கேருந்து வண்டியை மூவ் பண்ணிட்டேன். மறுபடியும் இப்போ நான் டொமஸ்டிக் ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் யூட்டன் அடிச்சுட்டு நான் வரணும். இப்போ இப்படியே சுற்றி வந்துட்டு இருக்க வேண்டியதான். அவராக ஃபோன் அடிக்கிற வரைக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தலைவர் போர்டிங் எல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வருவார் போல இருக்குது. இது நம்மள்ட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம பார்க்கிங் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு நிதானமாக பயப்படாமல் வெயிட் பண்ணியிருக்கலாம். இப்போ பாருங்கள் வண்டி சுற்றி போலீஸ்காரங்க வராங்க. அப்படி நான் ஓடுறேன். அப்புறம் சுற்றி வரேன் ஓடுறேன். அப்படியே ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கேன். ஃபோன் தூக்க மாட்டுறாரு. திங்க் நாட் ரீச்சபிள்னு வருது. பார்ப்போம் எப்போ அடிக்கிறாருன்னு சொல்லி தெரியல. டெர்மினல் 4 வந்து இப்போ நான் மறுபடியும் வந்து நின்றுருக்கேன். திரும்பி யாரும் வந்து மிரட்டாமல் இருந்தால் சரி தான். மிரட்டுறதுக்குள்ளே நம்ம அப்புறம் மறுபடியும் ஓடி ஆகணும். இங்கே ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கேமராவை பார்த்தே ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம உஷாராக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எங்கே நம்ம வந்துட்டு ஏற்றணுமோ அங்கேயே வந்தாச்சு. வாங்க இங்கே வீடியோ பேசிகிட்டு இருந்தேன். ஓகே ஏர்போர்ட் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ அவர் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டார். வாங்க இப்போ அவரோட ஒர்க் ஷாப்பில் ட்ராப் பண்ணிட்டு அப்படி கிளம்பலாம் நம்ம. வாங்க போய் ஜி ஃபேமே. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்துட்டிங்களா என்ன இருக்கு? ஆஹா அடியில் வந்து பாருன்றாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். வாங்க இல்லை என்ன இருக்கோ பார்ப்போம். அடியிலேருந்து நம்ம வண்டியை வந்து பார்த்திங்கன்னா சம்திங் லிங்க் ராடு தான் என்னமோ போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஆக்சல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வலிக்கும் போது லைட்டாக கட்டுன்னு சவுண்டு வருது. நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க உள்ளே போயிருக்கிறாரு. நீங்கள் வாங்க நான் எல்லாமே ஃப்ரீயாக செக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. பிரேக் ஷூ மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் தேய்ச்சி போடணுமா இல்லை என்னன்னு சொல்லி தெரியல. அதனால் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். வாங்க பார்ப்போம். கண்டிப்பாக அவர் செக் பண்ணட்டும். ஸோ ஜி ஃபேமிலி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சனையாலேருந்து வந்து கிளம்பிட்டோங்க. அவர் ஏர்போர்ட் கொண்டு போய் விட்டுட்டு ரிட்டன் அவங்க ஆளை கொண்டு வந்து வீட்டில் இங்கேயே இறக்கி விட்டுட்டு வந்துட்டோம். கேமரா வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே நம்ம வைக்கிறது? ஃபோனை கையிலே பிடிக்க முடியல. ஹோல்டரை தூக்கி மாட்டணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஒரு வாட்டி. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்டுக்கல. ஏன்னா அப் அண்ட் டவுனு 160 கிட்ட வருது. அப்படி தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். 150 நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். 160 வருது, 150 வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா போகிறதுக்கும் 80 வர்றதுக்கும் 80 தான் கனெக்ட் பண்ணேன். போகிறதுக்குலாம் வந்து ஸ்கான்லேருந்து சனையாலேருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரியால் to 90 ரியால் வருது. ரிட்டன் வரதுக்குலாம் 100 ரியால் 100% வருது. நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தேன். பட் கணக்கெல்லாம் சொதப்பிருச்சு. பட் ஓகே நோ ப்ராப்ளம். பார்த்துக்கலாம் விடுங்க. இதில் என்ன இருக்குது? எல்லாருமே நம்ம ஆளுங்க தான். எல்லாம் நம்ம ஜி ஃபேம் தான். அதனால் நோ இஷ்யூ. அப்படியே அழகாக இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா நேராக நம்ம ஏரியா பக்கம் போயிட்டு ஏதாச்சும் வியாபாரம் பார்க்க போவோம். மொத்தத்துக்கே இன்றைக்கி பாதி நாள் ஓடி போச்சு. 100 ரியால் தான் நம்ம இன்கம் சம்பாரிச்சிருக்கோம். அதாவது ஒரு சவாரி தான் முடிச்சே இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ஆளுக்கே வண்டி ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் வெளியே ஃபுட்டு பார்க்கணும். பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம ஜி ஃபேமே. இப்போதைக்கு அப்படியே போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். ஸோ ஜி ஃபேமே 13 ரியாலுக்கு சிப்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைய ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ வாங்க நேராக போவோம். சிப்ஸ்லேருந்து அந்த ஆர்டரை தூக்கிட்டு குடுன்னு ஓடி போய் கொடுத்துட்டு வருவோம். எத்தனை கிலோமீட்டர்னு தெரில. பட் இங்கேருந்து பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எப்பவுமே பக்கத்தில் காட்டும். 3 கிலோமீட்டர் தூரத்தில் போய் பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து எங்கேயோ பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய் நம்ம ட்ராப் பண்ணிட்டு வரணும். ஸோ வாங்க. ஜாஹேஸையும் சிப்ஸையும் ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சிப்ஸில் நமக்கு ஆர்டர் பிடிச்சிருச்சு. அதை அப்படியே தூக்கிட்டு ஓடி வந்துட்டோம் ஜிஃபேம். ஓகே ஜிஃபேம்ஸ் ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். பின்னாடி உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் தான் வந்து நம்ம பிக்கப் பண்ணணும். ஃபஸ்ட் ஆர்டர் சிப்ஸில் மட்டும் தான் வந்திருக்கு. சரி அப்படியே எல்லாத்துலேயுமே கலந்து கட்டி ஓட்டுவோம். பிக்கப் பண்ணுறப்போ எல்லாத்தையும் கேஷ் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வி சர்வ் தோஸ் ஹூ சர்வ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே நிறையா இருக்குது ஆப்ஷனு. சரி வாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி இதை கூட்டிகிட்டு போவோம். ஜிஃபேமே ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பிக்கப் பண்ணியாச்சு. ட்ராப் பாருங்களேன் எவ்வளோ தூரத்தில் போய் பண்ணணுன்னு. 1.2 கிலோமீட்டர் 1200 மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். இந்த 1200 மீட்டரில் கொண்டு போய் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் எங்கேருந்து வந்தேன்? 4 கிலோமீட்டர்லேருந்து கிளம்பி வந்தேன். ஸோ பக்கத்தில் தான் இது உள்ளே எங்கேயோ இருக்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. அவங்களால போக முடியும், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போக மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்கு இந்த ஆன்லைனு டிஜிட்டலு ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சோ மனுஷங்க நிறைய சோம்பேறி ஆகிட்டோம் ஜிஃபேம், சோம்பேறி ஆகிட்டோம். இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விடுங்க ஜிஃபேம், ஓகேவா? ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், அதில் என்ன போயிடுது போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். காசாக பணமா பண்ணி விட்ருங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட் ஆர்டரே நம்ம பிக்கப் பண்ணியிருக்கோம். வாங்க அடுத்தடுத்து என்ன ஆர்டர் வருதுன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஸோ ஜிஃபேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தீஸ் அண்ட் டிசைர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சிப்ஸ்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரும் நமக்கு நெக்ஸ்ட் வந்துருக்குங்க. ஸோ வாங்க இந்த ஆர்டரையும் பிக்கப் பண்ணுவோம். பக்கத்துலேயே தான் 14 ரியால்னு காட்டுது. ஸோ விச் மீன்ஸ் 5 to 6 கிலோமீட்டர் சம்திங் இதுக்குள்ளே தான் வரும். எங்கேப்பா இருக்குது மந்தீஸ்? ஸோ அந்த அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான். வாங்கோ பிக்கப் பண்ணிட்டு இப்போ செகண்ட் ஆர்டரையும் பிக்கப் பண்ணிட்டு டக்குன்னு ஓடியாருவோம். மந்தீஸ் ஸ்டோம், மூன் ஸ்டோம், இது வேறங்க. மந்தீஸ்ன்னு சொல்லி நம்ம இன்னொன்று வேறு வந்திருக்கிறோம். என்னடா இடம் இது? சரி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. சுஜய் ஃபேம் நெக்ஸ்ட் ஆர்டர், அதாவது சிப்ஸில் வந்த 3வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே ஐ திங்க் அது என்ன கடைன்னு சொல்லி தெரில, இந்த ரோடோட டர்னிங்கில் இருக்குங்க. அப்படியே நம்ம ரோடு ஜஸ்ட்டு நடந்து கிராசிங்கில் அந்தாண்ட பக்கம் போயிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே ரோடை கிராசிங் பண்ணி இங்கே வந்துடுவோம். இந்த சந்துக்குள்ளே நம்மளோட செல்லக்குட்டியை வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணி வச்சாச்சு. என்ன கடைன்னு சொல்லி தெரியலையே, பார்க்கலாம் வாங்க. சம்திங் இதுக்கு நேராக தான் இருக்குது. இது என்ன கடை? கடை 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 ஆடங்கொய்யால் மெக்டானல்ஸுங்க. அது நடந்தே போயிடும். இதுக்கு மேப்பை போட்டுக்கிட்டு வாங்க ஜிஃபேம். மெக்டானல்ஸ் முன்னாடியே தான் இருக்குது, தெரியுதா? வாங்க போகலாம். ஸோ ஜிஃபேம் இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணிட்டோம். கிட்ட தான் அந்த மெக்டானல்ஸ் இருக்குது. சந்திலிருந்து சுற்றி மறுபடியும் அந்த மெக்டானல்ஸ் கிட்ட வந்துட்டேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.3 கிலோமீட்டர் தாங்க கொடுக்கணும். 13 ரியால். வெரி வெரி வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். சிப்ஸில் தான் இந்த ஆர்டர் வந்திருக்கு, 3வது ஆர்டரும். என்னன்னு தெரியல. ஜாஹஸில் வந்துச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் அது செம தூரத்தில் வந்துச்சு. இதெல்லாம் நம்ம கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. 30 ரியாலுக்கு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போக சொல்கிறோம். ஸோ அது ரொம்ப சிட்டி விட்டு அவுட்ரு ஆகிடும். ஸோ இப்போ நான் உள்ளே இருக்கிறதால அந்த நான் மணியை இங்கேயே நான் கவர் பண்ணி எடுத்துருவேன். அதனால தான் இப்போ நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ வாங்க வண்டி மூவ் ஆகிடுச்சு. இந்த தேர்ட் ஆர்டர் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். சுஜி ஃபேம் தேர்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது சென்னை ரெஸ்டாரண்ட், சென்னை ஸ்பைஸ் மாஸ்டர் இங்கே தான் இருக்குது. சென்னை கிச்சன் இங்கே தான் இருக்குது. இப்போ அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ மட்டும் வாங்கலான்னு போகிறோம். அது வரைக்கும் இதை அப்படியே ஆன்லேயே வைப்போம். வாங்க போகலாம். இப்போ 56 ரியாலுங்கிறது ஒரு கேஷாக போயிடுச்சுங்க. அது ஆன்லைன் வரல. ஸோ கேஷாக வந்துருச்சு, அது நம்ம கைக்கு வந்துருச்சு. லெட்ஸ் கோ. இந்த மாதிரி கேஷாகவே கொடுத்தா அடிக்கடி நல்லாயிருக்கும். 4th ஆர்டர் வருமா இல்லைன்னு பார்ப்போம். ஏன்னா ஜாய்ஸில் வரல. ஸோ சிப்ஸே ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சுஜி ஃபேம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. 2 ஆர்டர் இன்னும் ஜாய்ஸ்லேயே வந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா ரொம்ப அநியாயத்துக்கு தூரமாக கொடுக்குறாங்க. பிகாஸ் அங்கேருந்து நம்ம இது பண்ணிவிட்டு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து நமக்கு ரிட்டன் வரதுக்கு ஆர்டர் கிடைக்காது. அப்போ நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அதனால் அது எடுக்கல. சிப்ஸில் தான் பார்த்துட்ருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபரோட வண்டி இது தாங்க. ஸோ அவரோடது டொயோட்டா யாரிஸ். ஸோ 2014 சம்திங் 15 மாடல் சொன்னார். அவர் வாங்கியிருக்கிறாரு. இந்த 2 வண்டியுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது. இப்படி பாருங்களேன், சைடு பை சைடாக பார்த்தா சேம் வண்டி மாதிரி தான் இப்படி தெரியும் பார்க்க. சின்ன சேஞ்சஸோட தான் விட்டுருப்பான். பட் என்ன இது ஒரு 5 சீட்டர்னு சொல்லுவாங்க. 4 சீட்டருங்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் ஒன்றும் தெரிஞ்சிக்கல. எனிவே ஆர்டருக்காக வெயிட்டிங்கு. எதாவது வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுவோம். அவர் கூட இருந்தாரா, என் கூட சிப்ஸில் அடிச்சிச்சு. அவருக்கு எடுத்துட்டார். எனக்கு வந்துச்சு, நான் எடுக்கவே இல்லை. அதாவது எனக்கு வரல, அவருக்கு மட்டும்தான் வந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு சிப்ஸ் வந்து இந்த இதில் எப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆளுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த ஆர்டரை. யார் அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா மட்டும்தான் அடுத்த ஆளுக்கு. ஆனால் ஜாய்ஸில் அப்படி இல்லை. 10 பேர் நீங்கள் அட் டைமில் எல்லாத்துக்குமே அது பாப்பப் ஆகும். யார் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நமக்குலாம் குட்டி ஆர்டர் கிடைக்க மாட்டேதுங்க. பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சால் தூக்குவோம், இல்லைனா மணி வந்து பார்த்திங்கன்னா 9 ஆக போகுது. 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். ஜிஃபேம் நம்ம ஜிஃபேம் வந்து உள்ளே போயிருக்காங்க ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்கு. போயிட்டு வரட்டும். ஜிஃபேமு 12 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இதை நம்பி தூக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டவுட்டு தான். பட் என்ன பண்ணுறது, இவனை நம்பி ஜாஹஸில் தூக்கவே கூடாது. பாப்பா 2-3 கிலோமீட்டர் தான் காமிச்சிச்சு. நேராக 7-8 கிலோமீட்டர் அடிப்பான் பாருங்களேன். ஓகே பார்த்துக்கலாம். அது வரைக்கும் ஓகே தான். நோ ப்ராப்ளம். கேஎஃப்சியில் போய்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம் ஜிஃபேம். ஸோ ஜிஃபேமே நம்மளோட டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அழகாக இப்போது எங்கடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் ஒரு 7 ரியால் எடுத்துக்கிட்டு அண்ணன் வந்துட்டு குபுசு ரொட்டி முட்டைலாம் வாங்கிட்டு சொன்னிச்சு. அதை வாங்கிட்டு போய்ட்டு இன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாடு. அண்ணனும் டியூட்டி போய்ட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்துச்சான். இந்த கேரளா கடையில் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியே வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகலாம் ஜிஃபேம். லெட்ஸ் கோ.
ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சோ. நம்ம வந்து இங்கே படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குபுஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். எடுத்து முட்டையை போட்டு கிண்டி விட்டு சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கம்ப்ளீட் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணி போல் நம்ம வியாபாரத்துக்கு போனோம். இப்போ 9 மணி ஆயிடுச்சு நைட்டுக்கு. வந்தாச்சு டேரெக்டாக. இதுக்கு நடுவில் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு அப்படியே செட் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போக 100 ரியால் இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடாது. பார்க்கலாம் என்ன கிடைக்குது. ஆக்சுவலாக 150 இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடாது. பட் 100லேருந்து நம்ம டார்கெட் ஆரம்பிப்போம். ஓகேவா? இன்றைக்கி 100 ரியால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் சவாரி ஒரு 100, அப்புறம் ஃபுட்டு டெலிவரி பண்ணதில் ஒரு 40, அப்புறம் கையில் ஒரு கேஷாக கொடுத்துட்டாங்க. எல்லாம் ஒன்று தான். 150 ரியால் எல்லாம் போக ஆயிடுச்சு. எஸ், சூப்பர். நாளைக்கு அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். இப்போதைக்கு செம்ம டயர்டு. முட்டை பொரியல் அது இதுன்னு கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்ணும். அதுக்கு டைம் வேணும். அப்புறம் வீடியோஸ் மறுபடியும் எடிட் பண்ணணும். இல்லைனா சரியான டைமுக்கு கொடுக்க முடியல. வர ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் டிலே ஆகுது. அது வேறு பார்க்குறதா இருக்குது. வாங்க என்ன எதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. சவாரி போகணுன்றவங்க மறக்காமல் நம்மளுக்கு கால் பண்ணி ஒரு நாள் அதிகபட்சம் 2 நாள் முன்னாடி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஜி ஃபேம், லவ் யூ ஆல். பை பாய்.